வேலின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். வேத சபையின் அடையாளங்கள் அப்படிங்கிற தலைப்பில் கடந்த 5 வாரங்களாக நம்ம கவனித்து வரோம். வேத சபையினுடைய அடையாளம் என்ன? வேத சபைங்கிறது அப்போஸ்தல கால சபை, தி அப்போஸ்தலிக் சர்ச். அப்போஸ்தல சபைன்னு எதோ சொல்கிறோம்? இயேசுவை கண்டவர்கள், இயேசுவை கண்டவர்களை கண்டவர்கள். those who have seen Jesus and those who have seen them that seen Jesus. இயேசுவை கண்டவர்களை கண்டவர்கள். அந்த காலத்தில் இருந்த சபை தான் நம்ம வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, நியூ டெஸ்டமெண்ட்டில். அந்த சபையினுடைய அடையாளம் என்ன? 2000 ஆண்டு ஆயிடுச்சு. இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்ம சபைக்குள்ள ஒரு ரிஃபர்மேஷன் தேவை. அந்த வேத சபையினுடைய அடையாளம் என்ன? அந்த அடையாளத்தை நம்ம இழந்து போயிட்டோம். அந்த வேத சபையினுடைய அடையாளம்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் நம்ம பார்த்தோம். முதலாவது, மற்றவங்களுக்கும் இந்த வேத கிறிஸ்தவர்களுக்கு என்ன வித்தியாசம் இருந்துச்சு? இயேசு உயிரோடு எழும்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சி. அவங்க சாதிச்சாங்க. ஃபெஸ்டஸ் சொல்கிறான், அந்த மனுஷன், இந்த இயேசுங்கிற மனுஷன் உயிரோடு இருக்கிறான்னு பவுல் சாதிக்கிறான். பிரியமானவர்களே, இயேசு உயிரோடு, இதான் அடையாளம். வெள்ளை ட்ரெஸ்ஸோ சிலுவையோ அதெல்லாம் அடையாளம் இல்லை. எது அடையாளம்? இயேசு உயிரோடு இருக்கார். 2வது, இவங்களுக்கு மற்றவங்களுக்கு இருந்த வித்தியாசம் என்ன? இவங்க இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இவங்க ஞானஸ்நானம் பெற்று இருந்தாங்க, திருமுழுக்கு எடுத்தாங்க. இயேசுவை சொந்த இரட்சகராக, மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாக ஏற்றுக்கொள்ள. மற்றவங்க என்ன செய்யலை? ஏற்றுக்கல. அப்போ நமக்கு மற்றவங்களுக்குள்ள அடையாளம் என்ன? நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு எடுத்திருக்கோம், வேத வசனத்தின்படி திருமுழுக்கு எடுத்திருக்கிறோம். திஸ் இஸ் அவர் ஐடி. சரி, 3வது அவங்களுக்கு இருந்த ஐடி என்ன? இவங்கெல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பாஷைகளை பேசினார்கள். மற்றவங்க இவங்க என்ன பைத்தியக்கார மாதிரி வளர்றாங்க, இதெல்லாம் அந்நிய பாஷை ஊருட்டு அப்படி இப்படின்லாம் கேலி பண்ணாங்க. இன்றைக்கி அப்படி பண்ணுவாங்க. ஆனால் வேத கிறிஸ்தவனுடைய அடையாளம் என்ன? பிரியமானவர்கள், 5 இடங்களில் 5 வேறுபட்ட கால சூழ்நிலையில் வேறுபட்ட பின்னணியில் இருந்தவங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்ததை குறித்து நான் உங்களோடு கூட பேசினேன். அது அவங்களுடைய அடையாளமாக இருந்தது. அப்போ நம்முடைய அடையாளம் என்ன இருக்கணும்? நம்ம இயேசு உயிரோடு எழும்பினாருங்கிறத நம்முடைய வாழ்க்கையில் நிரூபிக்கணும். அதுக்கு நம்ம சாட்சியாக இருக்கணும். 2வது, இயேசு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்ம திருமுழுக்கு எடுத்திருக்கணும். 3வது, நம்ம பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றி பாஷைகளை பேசணும். 4வது, அவங்களுக்கு இருந்த அடையாளம் என்ன? 4வது அவங்களுக்கு இருந்த அடையாளம், பிரியமானவர்களே, அவங்க ஜீசஸுடைய டீச்சிங்கை ஃபாலோ பண்ணுறாங்க. ஜீசஸுடைய டீச்சிங்கை ஃபாலோ பண்ணாங்க. தே ஆர் டிசைபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த சொல்லினுடைய பொருள் ஃபாலோ மீ அப்படின்னா இமிட்டேட். தே இமிட்டேட்டட் ஜீசஸ். இயேசு என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படி. இது அவங்களுடைய ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னு பார்த்தோம். 5வது என்ன பார்த்தோம்? அவங்களுடைய ஊழியத்தில், வாழ்க்கையில் அடையாளங்கள், அற்புதங்கள் நடந்தன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ். ஏன்னா இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன அடையாளங்கள்லாம் நடக்கும். வியாதியஸ்தர் சுகமாகுவாங்க, பிசாசுகளை துரத்துவீங்க, பிரியமானவர்களை பிணியாளிகள் சுகமாவாங்க, அற்புத அடையாளங்கள்லாம் நடக்கும்னு சொன்னார். அப்போஸ்தலருடைய காலங்கள் அடையாளம் இருந்துச்சு. அப்போஸ்தலர் காலங்களில் மாத்திரமல்ல, அவங்களுக்கு பின்னால் வந்த பிலிப்பு சுவிசேஷகர், நம்ம அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பிலிப்புடைய மினிஸ்ட்ரியில் there are many miracles and wonders. எல்லாரும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்னு பதிவு செய்திருக்கு. அப்போ அப்போஸ்தலர்களால், அப்போஸ்தலர் காலத்தில் வாழ்ந்த மற்ற தேவ பிள்ளைகளால் நிறைய மிரக்கிள்ஸ் நடந்தது. சபைகளில் மிரக்கிள்ஸ் நடந்தது.
அப்போ நம்முடைய அடையாளம் என்ன? நம்ம மூலமாக மிரக்கிள்ஸ் நடக்கும். நம்ம ஒவ்வொருவரும் மூலமாக. இது அவர் மிரக்கல் ஒர்க்கர், இவர் மிரக்கல் ஒர்க்கர்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஒரு முறை நல்ல நினைவு இருக்குது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு சுந்தர அங்கே ஒரு ஹேண்ட்பில் இருந்துச்சு, ஒரு நோட்டீஸ். அந்த ஹேண்ட்பில்லில் போட்டிருந்துச்சு வரம் பெற்ற தேவ ஊழியர் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அந்த ஹேண்ட்பில் எடுத்துகிட்டு பாஸ்டர் சிரிச்சிட்டே என்கிட்ட காட்டினார். காட்டி சொன்னார், வரம் பெறாமல் தேவ ஊழியர் செய்ய முடியுமான்னார். வரம் பெற்ற தேவ ஊழியர்னு போட்டுருந்துச்சு, வரம் பெறாமலே தேவ ஊழியர் செய்ய முடியுமா அப்படின்னு கிண்டல் பண்ணார். நம்ம எல்லாரும் வரம் பெற்றவர்கள். நம்முடைய வாழ்க்கையில் சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் நடக்கும். நமக்கெல்லாம் நிறைய கிஃப்ட்ஸ் இருக்குது. நம்ம வெறுங்கைய வரவே இல்லை. இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிற கர்த்தருக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காரு. 2 விதமான கிஃப்ட்ஸை நம்ம போன வாரம் பார்த்தோம். கிருபையாக நம்ம பிறக்கும் போதே கர்த்தர் நமக்கு நிறையா வரங்களை கொடுத்து தான் அந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு. அதை நம்ம கிஃப்ட் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு 7 விதமான கிரேஸ் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. இந்த 7 விதம் என்றால் இன்னும் நிறைய கிஃப்ட்ஸ் இருக்குது. என்ன கிஃப்ட்ஸ் என்று சொல்லி பார்ப்போமா? சிலர் நல்ல தீர்க்கமாக சில காரியங்களை உணர்ந்து, தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொன்னால் தேவர் ஏபிள் டு தீர்க்கமாக சில இப்படி நடக்கும், இப்படி செஞ்சால் இப்படி நடந்துடும் அப்படி சொல்லக்கூடிய ஒரு டேலண்ட், ஒரு கிரேஸ் சிலருக்கு இருக்கும். இது அபிஷேகம் பெற்று சொல்கிற தீர்க்க தரிசனம், குறி சொல்கிற மாதிரி உள்ள தீர்க்க தரிசனம் இல்லை. வரப்போகிற காரியங்களும் யோசிப்பாங்க. இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, இன்னைக்கு கண்டிப்பாக நான் விருந்தாளி வருவாங்க, இப்படி செஞ்சு அவங்க கோவப்படுவாங்க. தீர்க்கமாக தரிசிப்பாங்க. ஒரு 5 ஸ்டெப் 6 ஸ்டெப் யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட வரங்களை உடையவங்க காரியங்களை தீர்க்கமாக யோசித்து மற்றவங்களுக்கு சொல்லலாம். 2வது பார்த்தோம், பிரியமானவில் சிலருக்கு நல்லா எடுபடி வேலை செய்கிற ஊழியம் என்றால் மேனுவல் ஒர்க், நல்லா சேர் போட இல்லை வீடியோகிராஃபி, ஏதோ ஒரு எடுபடி வேலை செய்கிற ஒரு சரப்பிரகாரமாக வேலை செய்கிற கிருபை இருக்கும். அந்த சேர்ஸ் எல்லாம் அழகாக போடுற கிருபை இருக்கும். அந்த கிருபை உள்ளவங்க அந்த கிருபையை செய்யுங்க. சிலருக்கு டீச் பண்ணுற கிரேஸ் இருக்கும். சண்டே ஸ்கூலில் டீச் பண்ணுங்கள், யூத்தில் டீச் பண்ணுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு டீச் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற அந்த கிருபையை பயன்படுத்துங்க. சிலருக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுற, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற கிருபை இருக்கும். சாப்பாடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். பிரியமானவர்களே, ஷேர் பண்ணுற கிருபை இருக்கிறவங்க ஷேர் பண்ணுங்கள். சிலருக்கு கேஷ் ஹேண்டில் பண்ணுற கிருபை இருக்குது. முதல் ஆளி அப்படின்னா கேஷை ஹேண்டில் பண்ணுற கிருபை. கேஷை ஹேண்டில் பண்ணுற கிருபை இருக்கவங்க கேஷை ஹேண்டில் பண்ணுங்கள். இறக்கம் செய்கிற கிருபை, மற்றவங்களுடைய பிரச்சனையை புரிந்து கொண்டு அவங்களுக்கு உதவி செய்கிற கிருபை இருக்கும். அப்படிப்பட்ட கிருபை உள்ளவங்க உதவி செய்யுங்க. இன்னும் நிறைய தாளந்துகள் கர்த்தர் கொடுத்துருக்காரு. சிலருக்கு பாடுற தாளந்து, சிலருக்கு இசைக்கருவியில் ஏற்கிற தாளந்து, சிலருக்கு மீடியாவில் தாளந்து, கம்ப்யூட்டரில் தாளந்து. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபையை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுங்க. வாட்ஸ் இட் யூ ஆர் டூயிங் வித் த கிஃப்ட் த லார்ட் ஹஸ் given you? Either you will be building the kingdom of God or you are building the kingdom of devil. There is no demilitarized zone. Neither I am building the kingdom of God nor I am building the kingdom of devil. நீ யாருமே சொல்ல முடியாது. either you are building the kingdom of God, நீங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறாய், இல்லாவிட்டால் பிசாசுடைய ராஜ்யத்தை கட்டுகிறாய். ஏங்க அப்படி சொல்கிறீங்க? இயேசு சொன்னார், என்னோடு கூட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான், என்னோடு கூட இராதவன் எனக்கு விரோதமாக இருக்கிறான். நான் இயேசு கூடயும் இல்லை, இயேசுக்கு விரோதமாக இல்லைன்னு ஒரு ஸ்டாண்டு கிடையாது. அதே போல் நீங்கள் உங்களுக்கு எடுத்திருக்கிற வரங்களை வைத்து பரலோக ராஜ்யத்தை கட்டலைன்னா நீங்கள் உங்களுக்கு வைத்திருக்கிற வரங்கள் தாளந்துகளை வைத்து பிசாசின் ராஜ்யத்தை கட்டுகிறீர்கள். சரி, இது கிஃப்ட் ஆஃப் கிரேஸை குறித்து பார்த்தோம். இன்னொன்று கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவியை பெறும்போது நமக்கு சில வரங்கள் வருது. ஆஃப்டர் வி ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட், 1 Corinthians 12ஆம் அதிகாரத்தில் ஒரு 9 வரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 9 வரங்கள் மாத்திரமல்ல, பரிசுத்தவான்கள் 32 வரங்களை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. பரிசுத்தாவி பெறும்போது இந்த பரிசுத்தாவி எம்டியாக வரல. பரிசுத்தாவி நமக்குள்ளே வரும்போது இந்த வரங்களோடையே வருகிறார். பரிசுத்தாவி நமக்குள்ளே வரும்போது இந்த வரங்களோடையே வர்ற, அந்த 9 வரங்களோடு வர்றார். இன்னும் 32 வரங்களோடு வர்றார். நான் உங்களுக்கு சொன்னேன், பிரியமானவர்களே, நான் அந்த முன்னேற ஊழியத்துக்கு வரும் முன்பாகவே மற்றவர்களை பரிசுத்தாவிக்குள் நடத்துகிற வரங்கிரியை செய்திருக்கேன்.
பிசாசுகளை துரத்துகிற வரம் கிரியை செய்திருக்கு. தீர்க்க தரிசனம் சொல்கிற வரம் கிரியை செய்திருக்கு. பிரியமானவர்களை இன்னும் ஆவிகளை பகுத்தறிகிற வரம் பெருமைக்காக சொல்ல அற்புத அடையாளங்கள் நடந்திருக்கு, மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. அப்போ என் வாழ்க்கையில் ஊழியத்துக்கு வரும் முன்பாக ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்கும்போது இந்த வரங்கள் கிரியை செய்திருக்குமானா, டீச்சராக இருக்கிற ஜெயக்குமார் வாழ்க்கையில் கிரியை செய்யும், டீச்சராக இருக்கிற டேவிட் ராஜ் வாழ்க்கையில் கிரியை செய்யும், டாக்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, பேங்க்கில் வேலை பார்த்தாலும் சரி. நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன், பிடி காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக படித்தேன். எப்போ வெஸ்டர்ன் ட்ரைனிங் காலேஜில் நான் படிக்கும்போது எத்தனை பேர் அபிஷேகத்துக்குள்ளே நடத்தியிருக்கிறேன். அப்போ இது ஏதோ பாஸ்டரானா தான் நடக்கும் என்றல்ல, பாஸ்டர்னா தான் நடக்கும் என்றல்ல. பிரியமானவர்களே, நம்ம பரிசுத்தாவியை பெற்றோமானா நம்ம வாழ்க்கையில் வரங்கள் கிரியை செய்யணும். ஒரு சில குறிப்புகளை வேகமாக நான் கடந்து போகிறேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் வேகமாக வாசிங்க. அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. 4வது வசனம். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஒருத்தருக்கு தீர்க்கதரிசன வரம் இருக்கும், ஒருத்தருக்கு பிசாசுகளை துரத்துற வரம் இருக்கும், ஒருவருக்கு 2 வரமும் கிரியை செய்யும். எல்லாரும் பரிசுத்தாவியில் இருக்க எல்லா வரங்களும் நமக்குள்ள இருக்கு. ஆனால் கிரியை அந்த வரங்கள் வெளிப்படுறதுல வித்தியாசம் இருக்கு. ஒருத்தர் நல்லா தீர்க்க தரிசனம் சொல்லுவார், ஒருத்தர் அடையாள அற்புதங்கள் செய்வார், ஒருத்தருக்கு ஞானத்தை உணர்த்தும் வசனம் இருக்கும். வரங்களில் வித்தியாசம் இருக்கும். ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. அந்த வரங்களை வைத்து ஒருத்தர் பாஸ்டர் ஊழியம் செய்வார், ஒருத்தர் எவாஞ்சலிஸ்டாக இருப்பார், ஒருத்தர் மிஷினரியாக போவார். நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்துக்கிட்டே நிறையா பேர்ட்ட பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அப்போது ஊழியத்தில் வித்தியாசம் உண்டு. எல்லாரும் பாஸ்டராக இல்லை, எல்லோரும் எவாஞ்சலிஸ்டாக இல்லை, எல்லோரும் வரம் பெற்றிருக்கிறாங்க. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கிரியைகளிலும் வித்தியாசம் உண்டு. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவர். ஒருத்தர் பிசாசு விரட்டுறதுக்கும் இன்னொருத்தர் பிசாசு விரட்டுறதுக்கும் வித்தியாசம் உண்டு, கிரியையில் வித்தியாசம் உண்டு. பிரியமானவர்களே, ஒருத்தர் பிசாசை விரட்டினா அவர் ஆடுற ஆட்டம் அதை விட ஜாஸ்தியாக இருக்கும். இயேசு நாமத்தில் போ, இயேசு நாமத்தில் போ, போ இயேசுன்னு அப்படிலாம் கத்தி விரட்டுவார். ஒருத்தர் நின்று போ போ இயேசு நாமத்தில் போ. அப்போது கிரியையில் வித்தியாசம் உண்டு. ஒரு நாள் ஒருத்தர் பிசாசு விரட்டுறாரு, நான் பார்த்தேன். கையில் பைபிள் வச்சுக்கிட்டார், ரிமோட் மாதிரி. இயேசுவின் நாமத்தில் போ, இயேசுவின் நாமத்தில் போங்கிறார். அவருக்கு கிட்ட போக பயம், கையில் பைபிள் வச்சுக்கிட்டாரு, இயேசுவின் நாமத்தில் போ அப்படிங்கிறார். அப்போ அந்த வரத்தை பயன்படுத்துகிற விதத்தில் வித்தியாசம் உண்டு. ஆனாலும் ஆவியானவர் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் எல்லாருடைய பிரயோஜனத்திற்காக அவனவனுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒழுங்காக டிரான்ஸ்லேஷன் கரெக்டாக வாசிட்டார். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்காக அல்ல, டு ப்ராஃபிட் வித் ஆல், டு ப்ராஃபிட் வித் ஆல், எல்லாருக்கும் பிரயோஜனப்படும்படியாக அவனவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு எதுக்கு வரம் கொடுத்துருக்காங்க? மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும்படி. உங்களுக்கு எது வரம் கொடுத்துருக்குறாங்க? மற்றவர்களுக்கு நீங்கள் பயன்படும்படி. என்ன வரமாக இருக்கட்டும். பிரியமானவர்களே, மற்றவர்களுக்கு நம்ம பயன்படும்படி அந்த வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அதனால முதல் குறிப்பு 1ஆம் வசனத்தில் வாசித்த ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. முதல் குறிப்பு என்னன்னா, பிரியமானவர்களே, we should not be ignorant of the spiritual gifts. நம்ம எல்லாருக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற எல்லாருக்கும் ஆவிக்குரிய வரம் இருக்கு. இப்போ சுகமாக்கும் வரம் அப்படின்னா வெறும் வியாதியிலேருந்து சுகமாக்குற வரம் இல்லை, பிசாசின் பிடியிலேருந்து சுகமாக்குற வரம் இருக்கு. மன கலக்கங்கள் துயரங்கள்லேருந்து சுகமாக்குற வரம் இருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ண எதுக்கு? துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்யும்படி. அது ஒரு வரம்.
துயரப்படுற ஏசாயா 61 வாசிக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்காட்ட நேரம் இல்லை, நேரத்தோடு போராடிக்கிட்டு இருக்கிறேன். பிரியமானவர்களை, துயரப்படுதலுக்கு ஆறுதல் செய்கிறது ஒரு வரம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கட்டுண்டவருடைய கட்டுகளை அவிழ்க்கிற வரம். எத்தனை பேர் பிசாசின் கட்டிலிருந்து இந்த சபையில் இருக்கிறீங்க, நீங்கள் கட்டிலிருந்து அவிழ்க்கப்பட்டவங்க. அது ஒரு வரம். பிரியமானவருடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் வரங்களை கொடுத்துருக்கிற அந்த வரங்களை குறித்து நீங்கள் இக்னரண்ட்டாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன வரம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நல்ல வரங்களை நாடணும். 2வது குறிப்புக்கு நான் வேகமாக கடந்து போகிறேன். பிரியமானவர்களை வாசியுங்கள். 1 Corinthians 14:1. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். Number 2, desire the spiritual gifts. Don't be ignorant about the spiritual gifts. Number 2, desire the spiritual gifts. எனக்கு வரம் வேணும், எனக்கு வரம் வேணும், எனக்குள்ள வரம் கிரியை செய்யணும். ஆண்டவரே நீர் கொடுத்துருக்கிற வரத்தை நான் அனல் முட்டி எழுப்பி விடணும். அந்த வரம் வேணும், அந்த விருப்பம் வேணும். நிறைய பேர் எல்லாம் ஒன்று வேணும், கோயிலுக்கு பண்ணமா வந்தமா, எதுக்கு இந்த வரம்லாம். நீ வரம் இல்லாமல் கர்த்தருக்கு எஃபெக்டிவாக கிரியை செய்யவே முடியாது. துயரப்படுத்தவர்களுக்கு ஆறுதல் செய்யணும். நீயா உன் வார்த்தைகளை வைத்து ஆறுதல் செய்கிறது வேறு. உனக்குள்ள இருந்த அந்த நதி புறப்பட்டு ஓடுகிறபடியினார் கர்த்தரை அபிஷேகம் பண்ணினார். சிறுமைப்படலுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி, துயரப்படலுக்கு ஆறுதல் செய்யும்படி, சீயோனில் துயரப்படுகிறவர்களுக்கு சிங்காரத்தை கொடுக்கும்படி எனக்கு அந்த வரம் கிரியை செய்யணும். அப்போ தான் நான் கர்த்தருக்கு எஃபெக்டிவாக ஊழியம் செய்ய முடியும். அப்போ தான் கர்த்தருக்கு நான் எஃபெக்டிவாக ஊழியம் செய்ய முடியும். வரம் இல்லாமல் நான் ஊழியம், அதுதான் கர்த்தர் வரத்தை தந்திருக்கார் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு. பைபிள் சொல்லுது, டிசைர் த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ். அன்பை நாடுறோம் சரி, ஆனால் அதே போல் டிசைர் த உங்களுக்குள்ள டிசைர் இருக்கணும். இல்லைன்னா இன்றைக்கி ஏன் எனக்குள்ள அந்த டிசைர் இல்லை, ஏன் எனக்கு வரத்தை பற்றி டிசைர் இல்லை. ஏதோ கோயிலுக்கு போகிறேன்னா வந்தேன்னா காணிக்கப்பட்டேன்னா. பிரியமான there should be a reformation in the Pentecostal church. பெந்தேகோஸ்த சபைகளில் ஒரு சீர்திருத்தம் வரணும். சபை முழுவதும் விசுவாசிகள் எல்லாரும் வரங்கள் கிரியை செய்யணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 3வது 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசியுங்க. இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதோட மேன்மையானது அன்பு. 13ஆம் அதிகாரம் முழுசும் அன்பை பற்றி பேசுகிறாரு. ஆனால் 12ஆம் அதிகாரத்தில் இந்த வரங்களை பற்றி ஆரம்பித்து அவர் முடிக்கும்போது சொல்கிறாரு, முக்கியமான வரங்களை நாடுங்கள். Number 1, don't be ignorant of the spiritual gifts. Number 2, desire the spiritual gifts. Number 3, seek after the spiritual gifts. நாடுங்க, உபவாசத்தை ஜெபம் பண்ணுங்க. இன்னும் அதை அறிந்து கொள்ளணும். எனக்கு அது என்ன பண்ணனா எனக்கு கிடைக்கும். வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஐ கேன் டூ. நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறேன். சபையில் அபிஷேக கூட்டம் நடக்கும்போது நான் வாரேன். எனக்குள்ளே வரம் வேணும். இல்லை ஒரு நாள் நான் தனியாக வந்து கருமையில் பலிபீடத்தில் தனியாக வந்து நான் ஜெபிக்கிறேன். இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல தனியாக காட்டுக்குள்ளே போய் உட்காந்து ஜெபிக்கிறேன். பிரியமான விடிய 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 ஒரு ஏரிக்கரையில் நான் ஜெபிச்சிருக்கேன் பல நாட்கள். திருநெண்டூரில் ஒரு ஏரி உண்டு, இப்போவும் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஏரிக்கரையில் தனியாக உட்காந்து இரவெல்லாம் ஜெபிச்சிருக்கிறேன். நான் பாஸ்டர் இல்லை, ஸ்டூடெண்ட். என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானா இப்போ வெஸ்டர்ன் ட்ரைனிங் காலேஜில் நான் ஸ்டூடெண்ட். ஏரிக்கரையில் நைட்டெல்லாம் ஜெபிப்பேன். பிரியமலை வரம் வேணும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி கேட்டிருக்கேன். ஒரு தரிசனம் எனக்கு நினைவு வருது. ஒரு குயவன் ஒரு பானை செய்கிறான். ரொம்ப அழகான ஃப்ளவர் வாஸ், நல்ல பியூட்டிஃபுல் ஃப்ளவர் வாஸ், வெரி காஸ்ட்லி ஃப்ளவர் வாஸ். நல்ல பணக்காரங்க வீட்டில் வாங்கி கார்னரில் வைக்கிற ஒரு ஃப்ளவர் வாஸ். அவன் அழகாக செய்கிறான். அதே குயவன் அதே களிமண்ணால் ஒரு பானை, பெரிய பானை, நிறைய பேர் கஞ்சி வச்சு ஏழைங்க சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு பெரிய பானை, அழகும் இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய பானை செய்கிறான். நான் சரியாக தப்பங்க, தாழ்மையாக சொல்கிறேன், பெருமைக்காக இல்லை. நீங்கள் அதை என் சபையார் தானே சொல்கிறேன்.
இன்றைக்கி அந்த ஏரிக்கையில் நான் ஜெபிச்சது நினைவிருக்கு. ஆண்டவரே, இப்படி பணக்காரங்க மூலையில் வைக்கிற ஒரு அழகான ஃப்ளவர் வாஸ் அல்ல, அநேக ஏழைகள் கஞ்சி குடிக்கிற ஒரு பானையாக என்னை வனைஞ்சிரும் ஆண்டவரேன்னு இன்றைக்கி ஜெபித்து என்னை தாழ்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கி நானே வந்தனால சொல்கிறேன், ஆண்டவரே, பணக்காரங்க வாங்கி மூலையில் வைக்கிற ஃப்ளவர் வாஸாக நான் வேண்டாம், அநேக ஏழைகள் கஞ்சி குடிக்கிற ஒரு பானையாக என்னை வனையும் ஆண்டவரேன்னு ஜெபிச்சேன். தரிசனங்களை தருவா, எவ்வளோ தரிசனம். அப்போ நீங்கள் யூ ஷுட் சீக் ஆஃப்டர், அதை நாடணும். அதை வாஞ்சித்தால் மாத்திரம் போதாது. 4வது 1 கொரிந்தியர் 14:5 வாசிங்க. 1 கொரிந்தியர் 14:5. நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மையுள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் ஆக வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறேன். நீங்கள் வரங்களை பற்றி தெரிந்து கொண்டால் போதாது, வரங்களை விரும்பினால் போதாது, வரங்களை நாடினால் போதாது, நீங்கள் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். யூ ஷுட் ரிசீவ். நீங்கள் வரங்களை தீர்க்கதரிசனம் சொல்லணும், வியாதியஸ்தருக்காக ஜெபம் பண்ணணும். நிறைய வேலை நம்ம எப்படி ஜெபிக்கன்னு தெரியல, ஜெபிக்கணும். உங்களுக்குள்ள அந்த தாகத்தை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும். பெற்ற வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடுங்க, வரங்களை அவித்து போடாதீங்க. பிரியமல்ல, 3 விதத்தில் நெருப்பு அவிக்கலாம். ஒன்று, ஒரு கட்டை நெருப்பில் எரிஞ்சிக்கிட்டு இருக்க அந்த கட்டையை வெளியே எடுங்க, கொஞ்ச நேரத்தில் தானாக அணைஞ்சிரும். நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபெல்லோஷிப் ரொம்ப தேவை, இல்லைன்னா தானாக அணைஞ்சு போயிடும். 2வது, அந்த கட்டை மேலே கொஞ்சம் தண்ணியை ஊற்றுங்க, அந்த நெருப்பில் அந்த நெருப்பு அணைஞ்சு போயிடும். ஒருத்தரங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டியிருக்கேன். தண்ணி உபத்திரத்தை காட்டுது, கஷ்டங்கள் பிரச்சனைகள் உபத்திரங்கள் வந்து அது அணைஞ்சு போயிடும். 3வது, அந்த எரியிற நெருப்பில் கொஞ்சம் மண்ணள்ளி போடுங்க, அந்த நெருப்பு அணைஞ்சு போயிடும். உலகம், உலக ஸ்நேகம், உலக வேஷம், உலகம் நல்லங்க, அந்த நெருப்பு அணைஞ்சு போயிடும். நீங்கள் அனல் மூட்டி எழுப்பி விடுங்க. நீங்கள் கிரியை செய்யணும், நீங்கள் பிசாசுகளை துரத்தணும், நீங்கள் வியாதியஸ்தரை சுகமாக்கணும், நீங்கள் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதுக்கு அந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும் என்று விரும்புகிறேன். பவுலுக்கு அன்றைக்கு கொரிந்து சபையார் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக வேண்டும் என்ற விருப்பம் இருக்குமே. ஆனால் ராபர்ட் செமின் கர்மேல் விசுவாசிகள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் ஆக வேண்டும் என்ற விருப்பம் இருக்கக்கூடாதா? அந்த விருப்பம் தான் எனக்குள்ளே இருக்கு. நீங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லணும். பிரியமல் ரிட்ரீட்டில் தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரு பிரதர், இந்த அபிஷேகம் கூட நடக்குது, அந்நிய பாஷை கூட பேசலை. ஏன் அப்படி இருக்கணும்? ஆவில் நிரம்புங்க, தீர்க்கதரிசனம் சொல்லுங்க. உங்கள் குடும்ப ஜபத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக, பிசாசுகளை துரத்துகிறவர்களாக. பிரியமானவர்களே, ஆனால் சரீரம் ரொம்ப பலவீனமாக இருந்துச்சு. அப்போ பிசாசு பிடிச்ச ஒருத்தர் ஜபத்தை கொண்டு வந்தாங்க. என் சரீரமே பலவீனமாக இருக்காண்டவரே. அப்புறம் திடீர்னு என்ன வந்துச்சு, என் பலனா அவங்கள துரத்து, ஏன்னா ஒரு சத்தம் போடணுமா, இல்லை உருண்டிச்சுன்னா பிடிக்கணுமா, விழுந்தா பிடிக்கணுமா, என்ன யோசனை வருது. நான் ஏன் சத்தமா, ஏன் பலனா, ஆண்டவர் தானே துரத்துறார். ஜெபம் பண்ணுவோம். வந்து ஜெபம் பண்ண பிசாசுலேருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் நான் சொல்லியிருப்பேன். முன்னால் பூண்டி பக்கத்தில் ஒரு கன்வென்ஷன், என் மேரேஜுக்கெல்லாம் முன்னால் 22 வயசு இருக்கும், சின்னப்ப 23 வயசு இருக்கும். அங்கே ஒரு பொது மைதானத்தில் ஒரு கன்வென்ஷன், ஜுரம் தாங்க முடியலை. பிரியமானவர்களே, ஸ்டேஜு கீழே ஒரு மூலையில் போய் படுத்து கிடக்கேன். எனக்கே சுகம் கிடைக்கல. நான் எப்படி மற்றவங்களை போய் ஏசு சுகமாக்குவார்னு பிரசங்கம் பண்ண முடியும்? முடியல ஆண்டவரே, நான் நீ பேசலை, யோசிக்க இப்படி ஓடி போயிடலாமா, நான் எப்படி இந்த ஜுரத்தோடு போய் பேச போகிறேன்? அப்போ ஒரு வார்த்தை வந்தது. அவர் தன்னைத்தானே விடுவிக்கக்கூடாது இருந்தவர், சிலுவையில் அவர் தன்னைத்தானே விடுவிக்கக்கூடாதவராக இருந்தோம் அநேகருடைய விடுதலைக்கு காரணமானார். நீ உனக்கு பலவீனம் இருந்தாலும் நீ இன்றைக்கு அநேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன்னு. எழும்பவே முடியல, எழும்பி போய் நின்ன கர்த்தர் வல்லமையாய் பேசினார். அநேகர் கட்டுகள் உடைந்தன. தீர்க்கதரிசன வார்த்தை ஒருத்தருக்கலாம் அப்படியே அவர் பாக்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். பெருமைக்காக சொல்லலை.
அன்றைக்கு வேறு விதமாக அந்த வரம் கிரியை செய்து, இன்றைக்கும் கிரியை செய்து. அப்போ நீங்கள் வரத்தை பயன்படுத்துகிறவர்களாக வேண்டும். அது மாத்திரமல்ல, 5வது 14ஆம் அதிகாரம் 39வது வசனம் வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதீர்கள். நீங்க திரும்ப திரும்ப அதை எக்ஸசைஸ் பண்ண விரும்பணும். ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்குமா, ஜெபம் பண்ணு, நான் ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படி இருக்கக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க, ஊழியம் செய்ய விரும்புங்க. பிரியமானவர்களே, நான் ஒரு ஃபார்முலா யூத்துக்கு அடிக்கடி சொல்லி, ஏன்னா நான் தான் அந்த ஃபார்முலா தான் ஃபில் பண்ணேன். நான் எனக்கு சான்ஸ் கொடுக்கணும், என்ன பேச விடணும், என்ன அந்த ஊழியம் செய்ய வைக்கணும், என்ன செய்யணும். நான் ஒரு நாள் இன்றைய வரைக்கும் விரும்பினதில்லை. இன்றைய வரைக்கும் நான் விரும்பினதில்லை. நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதே வேளையில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபை உங்களை உற்சாகப்படுத்தி சொல்கிறேன். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது நான் அதை விட்டதும் கிடையாது. எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது நான் விட்டதும் கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாம் உங்கள் ஊழியத்தை செய்ய விரும்புங்க. தீர்க்கதரிசனம் சொல்ல நாடுங்க, பிரசங்கம் பண்ண நாடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இயேசுவை பற்றி சொல்ல நாடுங்க, அந்த வியாதியஸ்தனுக்காக ஜெபிக்க நாடுங்க, பிசாசுகளை துரத்த நாடுங்க, மற்றவங்களை அபிஷேகத்துக்குள்ளே நடத்த நாடுங்க. You must exercise, you must desire to exercise the gift that you have received. So number one, you should not be ignorant of the gifts. அந்த வரங்களை குறித்து நீங்கள் அறிவில்லாத இருக்கக்கூடாது. 2வது, அந்த வரங்களை விரும்பணும். 3வது, you should seek after, அந்த வரங்களை எப்படி பெற்றுக்கொள்வது என்று நாடணும். 4வது, அந்த வரங்களை ரிசீவ் பண்ணணும். 5வது, அந்த வரங்களை பயன்படுத்த விரும்பணும். நான் மாட்டேன்னு இருக்கக்கூடாது. நான் அப்படின்னு இருந்தக்கூடாது. நான் மாட்டேன்னு ஒதுங்கக்கூடாது. பிரியமானவர்களே, கர்த்தருக்குள்ளாக என்னை தாழ்த்தி சொல்கிறேன். இதுவும் என்னுடைய கல்யாணத்துக்கெல்லாம் முன்பாக சென்ட் ஜார்ஜஸில் வேலை பார்க்கும்போது, அப்போ 23 வயசு இருக்கும், விழுப்புரத்தில் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் பேசியிருக்கேன். சின்ன பையன், அவர் என்ன சொந்த பையன் மாதிரி, மகன் மாதிரி ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிட்டார். 5 நாள் கன்வென்ஷன் மீட்டிங். திங்கக்கிழமை நான் மெட்ராஸ்க்கு வரணும். என்னையே வச்சு சொல்கிற பெருமைக்காக சொல்ல, உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். குறிப்பாக வாலிப பிள்ளைகளை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். மெட்ராஸ்க்கு வரணும். அப்போ அந்த பாஸ்டர், தம்பி நீ ஒரு நாள் எங்கள் வீட்டில் இருந்துட்டு போங்க தம்பி, ஹாலிடே தான், ஒரு நாள் எங்கள் வீட்டில் இருந்துட்டு போங்க தம்பி அப்படிங்கிறார். நான் சொன்னேன், இல்லை ஐயா, நாளைக்கு ஒரு காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங். நேற்று கன்வென்ஷனில் சண்டே பேசுகிறேன், மண்டே ஒரு காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங். அது சொல்லிக்கலாம் தம்பி, வந்தீங்க, ஒரு நாள் எங்கள் வீட்டில் இருந்துட்டு போங்க தம்பி அப்படிங்கிறார். இல்லை, நான் கண்டிப்பாக போகணும். அடுத்த நாள் பிரியமானவர்கள், ட்ரிப்ளிகனில் அந்த மீட்டிங் நல்லா நினைவு இருக்கு. அந்த மீட்டிங்கில் 2 பேர், அந்த ஹஸ்பண்ட் அந்த ஒய்ஃப், அந்த ஹஸ்பண்ட் அந்த ஒய்ஃப் 2 பேர். நேற்று கண்ணு கட்டின வரைக்கும் தூரம் கன்வென்ஷனில் பேசினேன். அடுத்த நாள் 2 பேர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான் இருக்காங்க. அந்த காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங்லேயும் பேசினேன். 2 ஒரே உற்சாகத்தோடு பேசினேன். தாழ்மையாக சொல்கிறேன், உங்களை உற்சாகப்படுத்தி சொல்கிறேன், உங்கள் வரங்களை பயன்படுத்த நாடுங்க. நான் மேரேஜ் பண்ணுவேன் 25 வயசு. என்னுடைய திருமணத்தில் பாஸ்டர் சுந்தரைய பிரசங்கமே பண்ணலை. இன்றைக்கி நினைவு இருக்குது. இப்படி டேபிளில் சாலம் வயசு பண்ணி டேபிளில் கை வச்சுட்டு முன்னால் வந்து டேபிளுடைய கையை வச்சுட்டு சொன்னார், இவரே ஒரு பிரசங்கியார், இவருக்கு நான் என்னத்தை பிரசங்கம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்சி சொன்னார். ஆனால் இத்தனாம் தேதி இன்ன கிழமை இத்தனை மணிக்கு ஒரு இன்ன இடத்துல இருப்பார்னு எனக்கு தெரியும். என்னை பற்றி எங்கள் பாஸ்டர் சொன்ன சாட்சி, என்னுடைய 25வது வயதில் இத்தனாம் தேதி இன்ன கிழமை இத்தனை மணிக்கு ஒரு இன்ன இடத்துல இருப்பார்னு எனக்கு தெரியும்னார். பிரியமானவர்களே, ஒரு நிறைய பிரசங்கம், டெய்லி பிரசங்கம் பண்ணுவேன். ஒரு நாள் கேலண்டரில் குறிக்கும்போது அந்த மாதம் 20 பிரசங்கத்துக்கு குறையாக இருந்துச்சு. கேலண்டரை கீழே விரிச்சு போட்டு, ஆண்டவரே என்ன தப்பு பண்ணீங்க, எனக்கு இந்த மாதம் பிரசங்கம் குறைஞ்சிடுச்சு, ஏன் 20க்கு குறையாக பிரசங்கம் பண்ணுறேன் அப்படின்னு அழுதுருக்கேன். என்னுடைய வாலிப வயதில் வாலிப பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுக்கு கிடைக்கிற தாளந்தை பயன்படுத்துங்க. ஏதோ ஒன்று இன்றைக்கி அருமையான சார் கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறார். இந்த அற்பமான ஆரம்பனால யார் அசட்டை பண்ண முடியும்? கர்த்தர் அவரை கொண்டு என்ன செய்வார்? பிரியமானவர்களே, நேற்று அவர்கிட்ட என்னுடைய ஃபஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிகிட்டு இருந்தேன்.
என்னை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. நான் போய் நின்னா சாட்சி சொன்னவங்க தமிழில் இங்கிலீஷில் ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். ஆண்டவர் ஆச்சரியமாக பயன்படுத்தினார். பின்னாட்களில் என்னை குறித்து சுந்தரராஜர் சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? தாவீதின் சேனை இருகை பழக்கம் உள்ளவர் மாதிரி இவர் இருகை பழக்கம் உள்ளவர். தாவீதின் சேனை 2 கையும் கத்தியை சொல்லட்டு வாங்கலாம். வலது கையிலையும் கத்தியை சொல்லட்ட முடியும், இடது கையிலையும் கத்தியை சொல்லட்ட முடியும். இருகை பழக்கம் உள்ளவர். அது எங்கள் பாஸ்டர் எனக்கு வச்ச பேர். எல்லாத்துக்கும் ஒரு நாள் ஃபஸ்ட் டே இருக்கும்ல, அந்த ஃபஸ்ட் டே நான் தைரியமாக செய்தேன். பின்னால் கர்த்தர் ஒரு பெந்தைகோஸ்த உலகத்தில் அறியப்பட்ட ஒரு டிரான்ஸ்லேட்டராக மாறினேன். உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் வரங்களை பயன்படுத்துங்கள். 6வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது 14-12 வாசியுங்கள். நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். நீங்கள் பெற்ற வரத்தில் தேரும்படி நாடுங்க. அன்றைக்கு நான் தீர்க்க தரிசனம் சொன்னதுக்கும் இன்றைக்கு பிரசங்கத்திலேயே தீர்க்க தரிசனம் கிரியை செய்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. நான் அபிஷேகம் பெற்ற புதுசு, யாருக்கும் நான் அபிஷேகம் பெற்றேன்னு தெரியாது. சனிக்கிழமை அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். திருநெல்வேலியில் அங்கே ஒரு ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் உண்டு. செவ்வாய்க்கிழமை அங்கே மீட்டிங் நடக்கும். பிரியமானில் இன்றைக்கு ஒரு ஊழியக்கார் வந்திருக்கார், மாரநாத்தாவில் ஸ்டூடெண்ட். இன்றைக்கு சென்னையில் ஒரு மிகப்பெரிய தமிழ் ஒரு ஊழியக்கார், அவர் என்ன பேர் சொல்ல விரும்பலை. அவர் அப்போ மாரநாத்தா ஸ்டூடெண்ட். அன்றைக்கி அவர் தான் வந்து அங்கே மீட்டிங் நடத்துகிறார். மீட்டிங் நடத்தும்போது அன்றைக்கி அது வந்து ஒரு நாமினல் குரூப். அன்றைக்கி எல்லாம் பரிசுத்தாவில் நிரம்புங்க. நான் பரிசுத்தாவை பற்றி யாருக்குமே தெரியாது. அமைதியாக இப்போ அந்நிய பாஷை பேசிடக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த குரூப்பில் நான் அபிஷேகம் பெற்ற ஆவடி, இது திண்ணனூரில். அவர் உற்சாகப்படுத்தப்படுத்த என்ன நிறைய பப்புன்னு வாயில் வார்த்தை வருது. வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இதோ நான் உங்கள் மத்தியில் வந்திருக்கேன், நான் ஆண்டவர் சொல்ல. ஐயோ, நான் தீர்க்க பேசலாம் கேட்டதில்லை. ஐயோ, எப்படி நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், பயப்படுறேன். ஆனால் என்ன அறியாமல் ஆவியில் நிறைஞ்ச பாஷைகளை பேசுகிறேன். அந்த பாஸ்டர் என் பக்கத்தில் வந்து என் மேலே கை வச்சு அவர் பாஷைகளை பேசுகிறாரு. அந்த ஹால்லே நாங்கள் 2 பேர் தான், அந்த பாஸ்டர் நான் தான் பாஷைகளை பேசிகிட்டு இருக்கோம். பிரியமானவர்களே, இதோ வருது, எனக்கு பயந்து போய் அடக்கிறேன். என்னை அறியாமல் வெடிச்சிட்டேன். இதோ நான் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஐயோ எப்படி நான் அப்படி பேசலாம், ஆண்டவர் பேசுகிற மாதிரி நான் பேசிட்டேனே அப்படின்னு பயம். ஏன்னா எங்களுக்கு அந்த இடத்துல பெந்தைகோஸ்து அனுபவமே தெரியாது. நான் சிஎஸ்ஏ பேக்ரவுண்ட். பிரியமானவர்களே, அக்டோபர் 28 சனிக்கிழமை அபிஷேகம் பெற்றிருக்கேன், 1972. இது அந்த டியூஸ்டே நடக்கு. பயந்துட்டேன். இன்றைக்கு நான் அப்படி சொல்லி தீர்க்க வருதா. பிரசங்கம் பண்ணி முடித்தவங்க அன்றைக்கெல்லாம் ஒரு வீட்டில் கேட்டாங்க, ஃபஸ்ட்டு ஏதாவது எங்கள் வீட்டில் சிப்ஸ் வச்சுருக்கீங்களான்னாங்க. என்னன்னு, நாங்கள் என்னெல்லாம் வீட்டில் பேசணுமோ அதெல்லாம் நீங்கள் இங்கே பேசிட்டீங்கன்னாங்க. அது இந்த சிப் இல்லை, அது ஹோலி ஸ்பிரிட்டுடைய சிப். அது பிரியமான இன்றைக்கு தீர்க்கதரிசனம் வர வேறு மாதிரி கிரியை செய்யுது. அப்போ நீங்கள் பெற்ற வரங்களில் தேருங்க, இன்னும் வரங்களில் தேருங்க. அருமையான ஒரு செய்திக்கு அந்த ஐயாவோட ஊழியத்துக்கு அவர் பிசாசுகளை துரத்துகிற வரம் ரொம்ப வல்லமையாக பெற்றவர். இப்படி நடந்து போகும்போது சொல்ல, அந்த வீட்டில் ஒரு பிசாசு பிடிச்ச கேஸ் இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லி இப்படி நின்றுட்டு ஜெபிச்சுட்டே இருப்பார். அங்கேருந்து ஆடிட்டு வந்து வெளியே விடும். அப்படி வரம் பெற்றவர். அவரோட கூட இந்த வேப்பம்பட்டு பகுதியில் ஒரு தடவை போயிருக்கும்போது அங்கே ஒரு பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. பாட்டு பாடினாங்க. கையில் நான் சொல்லியிருக்கிறேன், இதை கையில் டேமரின்னு வச்சு அடின்னு அடித்ததில் அந்த டிங்கிள்ஸ்லாம் பிரிஞ்சு போச்சு. வெறும் அந்த கட்டையை வச்சு அடின்னு அடிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இது வரைக்கும் பிசாசு துரத்தெல்லாம் பார்த்ததில்லை, பயமாக இருந்துச்சு. அது வேறு சிஎஸ்ஏ பேக்ரவுண்டு, கண்ணை திறக்க வேறு பயம். பிரியமானவர்களே, கொஞ்சம் அமைதியெல்லாம் அந்த பேர் மெதுவடி கண்ணை திறந்தாங்க. அங்கே எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க, நானும் உட்காந்துக்கிட்டேன். ஒரு பிள்ளை காஃபி கொண்டு வந்துச்சு. இவர் என்கிட்ட சொன்னார், இவளுக்கு தான் பிசாசு பிடிச்சிருந்துச்சு. அந்த காஃபியை குடிக்க கொஞ்சம் பயம் எனக்கு. அந்த பிள்ளை காஃபி குடிச்சிட்டு போச்சு. ஒரு வார்த்தை சொன்னார், தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க, வெளியே சொல்லிடாதீங்க. அவரை பார்த்து மெதுவாக சொன்னார், அது ஆடினதோட நீங்கள் தான் ஜாஸ்தி ஆடினீங்கன்னாரு. அது ஆடினதோட நீங்கள் தான் ஜாஸ்தி ஆடினீங்கன்னாரு. அந்த ஆட்டம் ஆடி இருக்கேன். அடித்து அடியில் டிங்கிள்ஸ்லாம் உடஞ்சி என் கை கோவப்பட மாதிரி செவந்து போச்சு. இன்றைக்கு அந்த வரத்தை பயன்படுத்தி இருக்கிறது தேறி இருக்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு பிசாசுலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடச்சிருக்கு. இங்கே எத்தனையோ பேருக்கு ஜெபம் பண்ணுறோம். அப்போ நீங்கள் பெற்ற வரங்களில் தேரும்படி நாடுங்கள். நீங்கள் பெற்ற வரங்களில்
தேறும்படி நாடுங்கள். சரி, பிரியமானவர்களே, நிறைய காரியம் சொல்லலாம், குறிப்பை சொல்லி கடந்து போகிறேன். 1 தீமோத்தேயு 4:14 மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ உனக்கு கிடைச்ச வரத்தை குறித்து நெக்லெக்ட் பண்ணாத. உனக்கு ஏதோ ஒரு வரம் கிடைச்சிருக்கு, யாருக்கும் இல்லாத ஒரு கிருபை இருக்கு. அந்த வரத்தை நீ பற்றி கொஞ்சம் அசதியாக இருக்காது, நெக்லெக்டாக இருக்காது. எவ்வளோ வெளியேறப்பட்ட வரம் கிடைச்சிருக்கு உனக்கு. பிரசங்கம் பண்ணுற வரமாக இருக்கலாம், போதிக்கிற வரமாக இருக்கலாம், அறிவை உணர்த்துகிற வசனமாக இருக்கலாம், ஞானத்தை உணர்த்துற வசனமாக, எப்படியா யூஸ் பண்ணி ஒரு சண்டே கிளாஸ் எடு, ஒரு யூத் மீட்டிங்கில் வந்து பேசு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு பேசு. உன் வரத்தை கொடுத்து அசதியாகிறாது. நம்ம சபையில் ஒரு தக்ஷணாமூர்த்தின்னு ஒரு ஐயா நம்ம சபையிலேருந்து மெசேஜ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் மாற்றுத்திறனாளி, பிரியமான கண் பார்வை குறைபாடு உள்ளவங்க. அவங்க இந்து பிராமண சமயத்தை சேர்ந்தவங்க, பெரிய அறிவாளி. ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும்போது ஒரு டிசம்பர் 24 கண் பார்வையே கிடையாது, செஸ் விளையாடுவாங்க. அவங்க சொல்கிற காயினை நம்ம மூவ் பண்ணணும், நம்ம காயின் எங்கே மூவ் பண்ணியிருக்குன்னு சொல்லணும். கொஞ்சம் பிகினராக இருந்தால் அவங்க ஜெயிச்சிருவாங்க. கண் பார்வையே இல்லாமல் செஸ் விளையாடுவாங்க, அவ்வளோ பெரிய அறிவாளி. பிரியமானவர்களே, அப்படி ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும்போது டிசம்பர் 24 நான் இயேசுவை பற்றி சொன்னேன். அன்றைக்கே அப்படி அபிஷேகம் பெற்றாங்க. டிசம்பர் 31 அவங்கள நான் பேப்டிசம் கூப்பிட்டு போனேன். உங்கள் வரங்களை பயன்படுத்துங்க, டோன்ட் நெக்லெக்ட் இட். கணக்கு கொடுக்கணும் கண்டிப்பாக. ஒருத்தருக்கு 1 தாலந்து கொடுத்துருப்பாரு, ஒருத்தருக்கு 2 தாலந்து கொடுத்துருப்பாரு, ஒருத்தருக்கு 5 தாலந்து கொடுத்துருப்பாரு. நீ பெற்ற வரத்தை குறித்து நீ கணக்கு கொடுக்கணும், அசதியாக இராதே. இப்போ எனக்கு போதிக்கிற வரம் இருக்காங்க, கூப்பிட்டாங்க, அங்கே போதிச்சு அடிச்சு பிடிச்ச உடனே இங்கே போதிக்கிறேன். நீ கண்டிப்பாக ஊழியம் செய்யணும், இல்லைன்னா கணக்கு கொடுக்கணும். நான் பயங்காட்டில் உண்மையை சொல்கிறேன். எழும்பி பிரகாசி, இயேசுவி நாமத்தில் சொல்கிறேன், எழும்பி பிரகாசி. ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் காணப்படும். உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் வருவார்கள், ஜாதிகள் வருவார்கள். ஹல்லேலூயா. எழும்பு எழும்பு, உன் வல்லமையை தரித்துகள். தூசியை உதறிட்டு எழும்பு. என்ன உட்காந்துட்டு இருக்க? எழும்பு எழும்பு, தூசியை உதறிட்டு எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கள். கர்த்தர் உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கு. இதோ உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுறேன், நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு. ஏன் செத்தவ மாதிரி கிடக்கிற? ஏன் செத்தவ மாதிரி கிடக்கிற? தூங்குற நீ மரித்தோரை விட்டு எழும்பு சொல்ற. நீ பெற்ற வரத்தை குறித்து அசதியாயிராது. நீ பெற்ற வரத்தை குறித்து அசதி. அவன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். என்ன அலங்கார வஸ்திரம்? நீ பெற்ற வரங்கள், உனக்கு இருக்கிற அதிகாரம். கர்த்தரை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்கும்படி கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நொறுங்குடைய காயங்களை கட்டணும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கணும், துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்யணும், சீயோனில் துயரப்பட்டவர்களுக்கு சிங்காரத்தை கொடுக்கணும். நீ எழும்பு. ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசிக்கணும். நீங்க பெற்ற வரங்களை குறித்து அசதியா இருக்கப்படாது. 8வது எப்படிங்க எழும்புறது? 2 தீமோத்தேயு 1:6 வாசிங்க. நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி. உனக்கு உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி நான் எழுப்பி விடக்கூடாது, நீங்க உங்களுக்கு உண்டான வரத்தை எழுப்பி விடணும். அந்த காலத்தில் கறி அடுப்பு வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் இருந்துச்சு. விறகு அடுப்பு இருக்கும், ஒரு ஊதுகுழல் இருக்கும். அந்த ஊதுகுழலை வச்சு ஃபூ ஃபூ ஃபூன்னு ஊதுவாங்க. அனல் மூட்டி அந்த அக்கினியை எழுப்பி விடுவாங்க. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி, நல்ல பாஷைகளை பேசி, நல்ல உபவாசம் இருந்து, பிரியமானவர்களை கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து, வேதம் வாசித்து, உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு என்று அர்ப்பணித்து வாழ்ந்தால் உமக்காக, செத்தா உமக்காக ஆண்டவரே.
அருமையாக சொன்னாங்க. இந்த உலகம் நமக்கு சதி கிடையாது. இந்த உலகம் நமக்கு சதி கிடையாது. பரலோகத்துக்கு போயாகணும். இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அவ்வளோதான். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, செத்தாலும் இயேசுவுக்காக. பிரியமான வீடு இருக்கா சந்தோஷம், வேலை இருக்கா சந்தோஷம், வாகன வசதி இருக்கா சந்தோஷம். ஆனால் அதுக்காக நம்ம வாழ முடியாது. இந்த வாகனம் நம்ம கூட வரவும் போகாது. பிரியமானவர்கள்லாம் பரலோகம் போகணும். நான் பெற்ற வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடணும். 9வது குறிப்பு 1 கொரிந்தியர் 14:40. சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. எல்லாம் வர இருக்கு. ஆனால் நல்லொழுக்கமாயும் டீசென்ட் ஆர்டர்லி. பிரியமானவர்களே, ஒரு தீர்க்கதரிசன வரம் இருக்கு. அந்த சபையில் ஒரு பாஸ்டர் நடத்திப்புக்கார் இருக்கார். அவருடைய நடத்திப்புக்கு கீழ்ப்படியணும். ஒரு ஒழுங்கு வேணும், ஒரு ஒழுக்கம் வேணும், எல்லாம் செய்யணும், எல்லா வரம் பயன்படுத்தணும். ஆனால் நான் வரம் இருக்குங்கிறதுனால ஒரு ஆர்டர் விட்டு நான் போயிடக்கூடாது, ஒரு ஒழுங்கை விட்டு போயிடக்கூடாது. எல்லாம் செய்யணும், எல்லாம் செய்யப்படணும். ஆனால் எல்லாம் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்படணும். எப்போ நான் செய்யணும், எதை செய்யணும், எப்படி செய்யணும், என்ன முறையில் செய்யணும், எப்படி செஞ்சால் தேவ நாம மகிமைப்படும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இந்த வரமே எனக்கு விரோதமாய் கிரியை செய்திடக்கூடாது. எனக்குள்ள பெரிய டெமான்ஸ்ட்ரேட்டிவ் கிஃப்ட் இருக்குது அப்படிங்கிற அந்த வரமே, நான் மரித்தோர் உயிரோடு எழுப்பியிருக்கேன், நான் பிசாசை துரத்துவேன் அப்படிங்கிற வரமே நமக்கு விரோதமாக கிரியை செய்து விடக்கூடாது. நமக்கு இருக்கிற வரமே நமக்கு அழிவுக்கு எதுவாக போய்விடக்கூடாது. அதனால் அந்த டிசிப்ளின் வேணும், அந்த ஆர்டர் வேணும். 9 குறிப்புகளை நான் வேகமாக, இது ஒரு பெரிய கான்ஃபரன்ஸில் 3 செஷன் எடுக்க வேண்டியது, ரொம்ப வேகமாக எடுத்திருக்கிறேன். நீங்கள் நல்லா கவனிச்சிங்க. பிரியமானவர்களே, நமக்கு இருக்கிற அடையாளம், நம் மூலமாக அடையாளங்கள் அற்புதங்கள் செய்யப்படும். இன்றைக்கி கிறிஸ்தவ உலகத்தில் நான் என்ன கம்பேர் பண்ணி சொன்னேன், ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது கர்த்தர் பயன்படுத்தினது போல் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க எல்லாம் விரும்புகிறெல்லாம் அப்படியே ஒரு ட்ராமா மாதிரி ஆக்ட் பண்ணி ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணி அதை இன்ஸ்டாகிராமில் போடணும். அது ஒளியும். அப்படியே கையாட்டி இப்படி நெளிஞ்சு அப்படி நெளிஞ்சு. பிரியமல் நான் சொன்னது போல் எனக்கு டான்ஸ் ஆட தெரியாததுனால சொல்லலை, ஆட விட்டால் நல்லா ஆடுவேன். எனக்கு டான்ஸ் ஆட தெரியும். ஆனால் டான்ஸ் ஆட்டி செய்கிற ஊழியம் இல்லை. அப்படி இன்ஸ்டாகிராமில் போடுறேன், அப்படியே தான் இப்படி கையாடணும் அப்படி தான் பாட்டே வருதுப்பா இன்ஸ்டாகிராமுக்கு மட்டும். சபையில் வர்ஷிப் பண்ண சொன்ன அதான் வர்ஷிப்பு. பிரியமானவர்களே, நீங்கள் பெற்றிருக்கிற வரம் அடையாளம் நம்ம கர்மேல் சபையிலிருந்து விசுவாசிகள் எழும்பணும், பிசாசிகளை துரத்தணும், வியாதியஸ்தரை சுகமாக்கணும், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்யணும், சீயோனில் துயரப்படுகிறவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கணும், நொறுங்குண்ட இருதயங்கள் கட்டப்படணும், காயப்பட்டவருடைய காயங்கள் ஆற்றப்படணும். உங்களிலிருந்து அந்த நதி புறப்பட்டு ஓடணும், உங்களிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடணும். இந்த வெள்ளம் எல்லாரும் எழும்பி நின்று ஜெபிப்போமா.